வணக்கம், வெல்கம் டு அஜித் குமார் இன்ஃபோ. இந்த வீடியோல வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணுன்ற டீடைல்ஸை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இந்த ப்ராசஸ்ல கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான அப்ரூவல் வாங்க முடியும். ஃபியூச்சர்ல கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் 2 ஃப்ளோர்ஸ்க்கான அப்ரூவல் வாங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்காக இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் ரிஜெக்ட் ஆகாம இருக்க 2 ரூல்ஸ் இருக்கு. உங்களோட பிளாட்டோட ஏரியா 2500 ஸ்கொயர் ஃபீட்குள்ள தான் இருக்கணும். அண்ட் உங்களோட பில்டப் ஏரியா 3700 ஸ்கொயர் ஃபீட்குள்ள தான் இருக்கணும். இதுல இருந்து 1 ஸ்கொயர் ஃபீட் அதிகமா இருந்தாலும் உங்களோட அப்ரூவல் ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ கவனமா அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. இப்போ நம்ம மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நியூ அப்ளிகேண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நமக்கு அக்கௌண்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் இங்கே என்ட்ரி பண்ணுறேன். நீங்களும் அதேமாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து யூசர் நேம் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நான் என்னோடய நேம் அண்ட் ஒரு நம்பர் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். தென் என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃபில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுத்தாலே போதுமானது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஸ்டேட் அண்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் அண்ட் என்ன தாலுக் அண்ட் என்ன வில்லேஜ்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்தாலே போதும். இது வந்து சைட்டுக்கான டீட்டெயிலில் ஜஸ்ட் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் தான். அதனால் நீங்கள் இப்போ தங்கியிருக்க வீட்டோட அட்ரஸே கொடுத்துக்கிட்டாலே போதுமானது. இப்போ நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ண போகிற மொபைல் நம்பரும் அண்ட் மெயில் ஐடியும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் நம்பரும் அண்ட் மெயில் ஐடி மட்டும் இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போது அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகண்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் பிஎன்ஜி அப்படி இல்லைன்னா ஜேபிஜியில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் அப்லோட் ஆனதுக்கு அடுத்து கீழே ரைட் சைடில் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஏன்னா இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ ஆகுது ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்றதுனால ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சைன்இன் கொடுத்தோன்னா நமக்கு பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நம்ம இதுவரை பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து லாஸ்ட் பேஜில் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருப்பீங்கள்ல மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து யூசர் நேம் வந்து லாஸ்ட் பேஜில் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் புதுசாக. அந்த யூசர் நேம் எதுவும் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் யூசர் நேம் என்ட்ரி பண்ணதுக்கு அடுத்து யூசர் டைப் நம்ம வந்து சிட்டிசன் தான். ஸோ சிட்டிசன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. சென்ட் ஓடிபி த்ரூ மொபைல் ஆர் மெயில். நான் வந்து மொபைல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மேலே கொடுத்துருக்காங்கல்ல என்னோடய மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அதை செக் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன்னு இருக்குது பாருங்கள், அந்த வெரிஃபையை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இது மூலயமா தான் நம்ம பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி போட்டுட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட யூசர் நேமும் நான் இப்போ கடைசியா கிரியேட் பண்ணேன்ல பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு கீழ வந்து கேப்ச்சா ஹியர் இருக்குல்ல, மேல இருக்க கேப்ச்சாவ அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு கீழ ரைட் சைடுல லாகின் ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்கல்ல, ஸோ லாகின் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அக்கவுண்ட் வந்து லாகின் பண்ணிட்டோம். இதில நியூ அண்ட் ஆக்டிவ்ன்னு இருக்குல்ல, இதில வந்து 00 இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ தான் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுனால. இப்போ லெஃப்ட் சைடில கீழ வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா, சர்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கீழ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டுன்னு வந்து ஷோ ஆகும். அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 0ன்னு இருக்கும். நோ டேட்டா அவைலபிள் இருக்குல்ல. ஸோ இங்கே என்ட்ரி எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசா கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம ரைட் சைட் கார்னர்ல மேல ப்ளூ கலர்ல கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுமே இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இதில எதுவுமே நீங்க ஃபேக்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்க கூடாது. இன்கேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க மேல வந்து கேஸ் வந்து போடுவாங்க. அத செக் பண்ணி படிச்சுட்டு கீழ ஐ அக்ரீன்னு இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுமே நமக்கு அப்ளிகன்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களோட ரிலேஷன் நேம், அதாவது உங்களோட அப்பா நேம், இல்ல அம்மா நேம், இல்ல உங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்னவோ நீங்க அத இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா, மெயில் ஐடிலாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழ சேவ் அப்ளிகன்ட் டீட்டெயில்னு இருக்குல்ல, இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுமே உங்களுக்கு பிளாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். இங்க உங்களோட பிளாட்டோட நம்பர் அண்ட் உங்களோட என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் குடுத்துக்கோங்க. அண்ட் தாலுக் என்னன்னு செக் பண்ணிட்டு தாலுக்கும் ப்ராப்பரா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து உங்களுக்கு சிட்டி, டவுன் அண்ட் வில்லேஜ்ன்னு இருக்க ஆப்ஷன்ல என்ன வில்லேஜோ இல்ல என்ன டவுனோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. குடுத்ததுமே உங்களுக்கு சைட்டோட அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ சைட்டோட அட்ரஸ் கரெக்ட்டா வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு பின்கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில உங்களோட ப்ராப்பர் பின்கோடு என்னவோ எக்ஸாக்ட்டா செக் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கோங்க. என்ட்ரி பண்ணதுமே கீழ லோக்கல் பாடி டைப் அண்ட் லோக்கல் பாடி ஆஃபீஸ்ன்னு இருக்கும். ஸோ 2மே உங்களுக்கு என்ன கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி வருதுன்றத செக் பண்ணிட்டு குடுத்துக்கோங்க. குடுத்ததுமே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு சிட்டி, டவுன் என்ன உங்களுக்கு இருக்கோ அத செக் பண்ணிட்டு, எனக்கு வந்து பூந்தமல்லி அத நான் குடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னவோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. வார்ட் தெரிஞ்சதுன்னா வார்டும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நியர்பைல டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஜோன் தெரிஞ்சா நீங்க என்ட்ரி பண்ணலாம். இன்கேஸ் ஜோன் வந்து உங்களுக்கு தெரியல, நாட் எ இஷ்யூ. நீங்க செலக்ட் பண்ண தேவையில்ல. உங்களோட ஸ்ட்ரீட் நேமும் அதேமாரி ப்ராப்பரா எந்த ஸ்ட்ரீட்டோ அந்த ஸ்ட்ரீட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்வே நம்பர் டைப் அண்ட் சர்வே நம்பர் கேட்டகரி இருக்குல்ல, எனக்கு வந்து ரெவென்யூ அண்ட் நியூ சர்வே நம்பர் அத செலக்ட் பண்ணிட்டு என்னோட சர்வே நம்பரும், சப்டிவிஷனலும் நான் வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். கீழ பிளாட்டோட கேட்டகரியில எனக்கு வந்து அப்ரூவ்டு லேஅவுட் டிடிசிபில அப்ரூவ்ட். ஸோ அத செக் பண்ணிட்டு நான் அத செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் சேவ் பிளாட்டுன்னு இருக்கத குடுத்துக்கோங்க. குடுத்ததுமே இங்க ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகுதுல்ல, இத படிச்சு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது அட்ரஸ்ல தப்பா நீங்க போட்டுட்டீங்கன்னா, இந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது. ஜியோ கோஆர்டினேஷன்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்கல்ல, இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட சைட் எங்க இருக்கோ அந்த இடத்த வந்து இதில பின் பண்ணணும் மேப்ல. ஸோ செக் பண்ணி உங்களோட பிளாட் எந்த இடமோ எக்ஸாக்ட்டா முடிஞ்ச அளவுக்கு பின் பண்ணிட்டு, இதில சப்மிட்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. இது ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணதுமே, உங்களுக்கு உங்களோட அட்ரஸ்ல அந்த லொக்கேஷன்ல ஏதாவது என்ஓசி நீடட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ என்ஓசி ஏதாவது நீடட் இருந்தா இந்த இடத்துல ஷோ ஆகும். எனக்கு வந்து நோ என்ஓசி ரெக்வயர்டுன்னு இருக்கு என்னோட சைட்டுக்கு. ஸோ அதனால எனக்கு எதுவும் தேவைப்படல. ஸோ சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துக்கிறேன். குடுத்ததுமே உங்களுக்கு பில்டிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். எனக்கு நியூ பில்டிங் அண்ட் ரெசிடென்ஷியல் தான். ஸோ அத செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டோட்டல் பிளாட்டபிள் ஏரியா வந்து 2100 ஸ்கொயர். அத செக் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃப்ளோர் டீட்டெயில்ஸ் கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டோட்டல் பில்டபிள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3200 ஸ்கொயர் ஃபீட். அத செக் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர் ஆஃப் யூனிட் இருக்குல்ல, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நீங்கள் எத்தனை வீடு கட்டுறீங்க டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2த்துலேயுமே 1 அண்ட் 1 தான் எனக்கு. ஸோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுமே எஃப்எஸ்சி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும்.
அண்ட் பில்டிங்கோட ஹைட் பொறுத்த அளவுக்கு அதிகபட்சமாக எனக்கு வந்து 5 மீட்டருக்குள்ளே தான் என்னோடய வீடுக்கு நான் கட்ட போகிறேன். அதனால் நான் 5ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரப்போஸ்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் ப்ரப்போஸ்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் நான் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே தான் நான் கட்ட போகிறேன். ஸோ அதை என்ட்ரி பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட் இஸ் சரௌண்டட் பை. ஸோ உங்களோட சேல்டி டாக்குமெண்ட்டில் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை செக் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. எதுவுமே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அண்ட் கீழே வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சைட்டுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல எனக்கு வந்து அதர் ஏரியா. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிளாட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து மீட்டரில் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃப்ரண்டேஜ் வந்து 3 மீட்ரு வந்து நான் ஃப்ரீயாக இடம் விடுறேன். அதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் செக்பேக் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் மினிமம் 1.5 மீட்ரு விடணும். ஸோ அதை விட்டுட்டு சைடு 2 பக்கமே நான் ஒரு மீட்டர் விடுறேன். ஸோ ரியர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் 1 மீட்ரு விடலாம், இல்லை 0 கூட வச்சுக்கலாம். அதுவும் உங்களோட விருப்பம் தான். பட் நான் வந்து 1 மீட்டர் விட்டுட்டு தான் நான் வீடு கட்டுறேன். ஸோ அதுக்கான அப்ரூவல் தான் வாங்க போகிறேன். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சேவ் பில்டிங் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்டோட செக்லிஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேஜில் எல்லாமே நம்ம பிடிஎஃபாக தான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். சைட்டோட ஃபோட்டோ அண்ட் உங்களோட சேல் டீட், உங்கள் நேமில் இருக்க பட்டா அண்ட் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா, அதுக்கு ஆல்ரெடி பிளான் வந்து வாங்கியிருப்பீங்க, அதுவும் பிடிஎஃபாக தான் பண்ணணும். ஸோ முன்னாடியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சைட்டோட ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சேல்டின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதுலேயும் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ரைட் சைடில் அப்லோட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பட்டாக்கும் நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து ரைட் சைடில் வந்து அப்லோட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே பிடிஎஃப்பில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது, உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ முன்னாடியே வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க பில்டிங் பிளான் பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்ஜினியர் கிட்ட ஆல்ரெடி உங்கள் வீடு வந்து இப்படி தான் கட்டணும்னு நீங்கள் வந்து ஒரு பிளான் வாங்கியிருப்பீங்கள்ல, அந்த பிளானுமே இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். அதையும் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட அப்ரூவ்டு லேஅவுட் டாக்குமெண்ட்ஸ்னு வந்து கேட்டிருக்காங்கல்ல கீழே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் டிடிசிபியில் வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பீங்க, இல்லை முனிசிபாலிட்டியில் வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன அப்ரூவலோ அந்த அப்ரூவலோட ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். அதையும் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டான பிடிஎஃப் தான் வந்து சேவ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுமே இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஒரு 9 டிக்ளரேஷன் வந்து கொடுப்பாங்க. இது எல்லா டிக்ளரேஷனையுமே ஒரு டைம் பொறுமையாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எதுவுமே ஃபேக்கான ஃபைல்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணல, எதுவும் புறம்போக்கு இடத்துல வந்து நீங்கள் வீடு எதுவும் நீங்கள் கட்டுறதுக்கு அப்ரூவல் வந்து வாங்கலை. ஸோ இதே மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே பொறுமையாக ஒரு டைம் படிங்க. படித்து பார்த்துட்டு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுமே உங்களுக்கு இ சைன் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து லெட்டர் டைப், இ சிக்னேச்சர் ஸ்டேட்டஸ் அண்ட் இ சைன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெர்மிட் லெட்டருக்கு வந்து நம்ம இ சிக்னேச்சர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இல்லை விர்ச்சுவல் ஐடி, இல்லை யூஐடி டோக்கன் வந்து ஏதாவது ஒன்று என்ட்ரி பண்ணி நம்ம வந்து இ சிக்னேச்சர் கம்ப்ளீட் பண்ணோம். மோஸ்ட்டாக நமக்கு ஈஸியான விஷயம் ஆதார் கார்டு தான். ஸோ நம்ம ஆதார் நம்பர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கெட் ஓடிபியை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுமே உங்களுக்கு கீழே வந்து உங்களோட லாஸ்ட்டு 4 டிஜிட் மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அந்த நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும்.
செக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒரு டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே இந்த இடத்துல உங்களுக்கு பிளாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த அப்ளிகண்ட்டோட டீட்டெயிலும் ஷோ ஆகும். ரெண்டுமே 1க்கு 2 டைம் தரோவா செக் பண்ணிக்கோங்க, எதுவுமே கரெக்ஷன் இருக்கான்னு. பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் கீழே வந்து இ சிக்னேச்சர் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து பர்மிட் லெட்டருக்கு வந்து இ சிக்னேச்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஷோ ஆகுது. அந்த பில்டிங் பிளான் டிராயிங் லெட்டருக்கு வந்து நாட் கம்ப்ளீட்டில் இருக்குல்ல, ஸோ இதுவும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு திரும்ப நீங்கள் இ சிக்னேச்சர் அகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே அகெயின் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே வந்து கெட் ஓடிபின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கீழே அகெயின் ஷோ ஆகும். அந்த 4 டிஜிட் லாஸ்ட் நம்பர் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து செக் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்ஷன் முடித்ததுமே உங்களுக்கு இதுவரையும் நம்ம பண்ண எல்லா ப்ராசஸுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட்கான ஆப்ஷன் தான் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். என்ன முனிசிபாலிட்டி அண்ட் கார்ப்பரேஷன்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஷோ ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேமெண்ட் அமௌண்ட் ஷோ ஆகும். ஸோ கீழே கேப்சா கோடுன்னு இருக்குல்ல, ஸோ கீழே இருக்க கேப்சாவை அப்படியே மேலே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கேப்சா வந்து என்ட்ரி பண்ணதும் கீழே வந்து ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுமே நமக்கு வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல நீங்கள் கிரெடிட் கார்டு மூலயமாவும் பே பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு மூலயமாவும் பே பண்ணலாம், இல்லை இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ இல்லைனா கியூஆர் மூலயமாவும் பே பண்ணலாம். நமக்கு ஆஸ் யூஷுவல் ஈஸி வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் மூலயமா பே பண்ணுறது. நான் கியூஆர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கியூஆரை கொடுத்துட்டு கீழே வந்து மேக் பேமெண்ட் ஃபார் எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட் வந்து ஷோ ஆகும். செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைல் மூலயமா நீங்கள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுமே உங்களுக்கு செல்ஃப் சர்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் மட்டும் ஷோ ஆகும். ஸோ அந்த அக்னாலஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நீங்கள் எப்படி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வீடு கட்டிக்கலாம். அந்த பிளானிங் அப்ரூவல் வச்சே போதுமானது. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.